ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் யாராவது எங்களை தேடி வந்திருந்தால் அதை எப்படி நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறது, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு சொல்லி நாங்கள் சிங்களத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது வசனம், கவுதோ ದೊರಟ தட்டு கரணுவா. கவுதோ ದೊರಟ தட்டு கரணுவா அப்படின்னு சொன்னால் யாரோ கதவை தட்டுகினோம், யாரோ கதவை தட்டுகினோம். அதுதான் நாங்கள் சிங்களத்தில் கவுதோ ದೊರಟ தட்டு கரணுவா. கவுதோ யாரோ ದೊರಟ கதவை தட்டு கரணுவா தட்டுகினம். தட்டு கரணுவா தட்டுகினம். கவுதோ ದೊರಟ தட்டு கரணுவா, யாரோ கதவை தட்டுகினம். சரி, யாரோ கதவை தட்டுகினம் என்றா கவுதோ ದೊರಟ தட்டு கரணுவா. கொஞ்சம் போய் பாருங்க சொல்கிறதுக்கு அப்படி நாங்கள் சிங்களத்தில் சொல்லணும்னு சொன்னால் டிக்கா கிஹிம் பலான்னு, டிக்கா கிஹிம் பலான்னு சொன்னால் கொஞ்சம் போய் பாருங்க. டிக்கா கொஞ்சம், கிஹிம் போய், பலன்னு பாருங்க. டிக்கா கிஹிம் பலான்னு கொஞ்சம் போய் பாருங்க சொல்கிறதுக்கு டிக்கா கிஹிம் பலான்னு, டிக்கா கிஹிம் பலான்னு, டிக்கா கிஹிம் பலான்னு. யார் வந்திருக்கணும், யார் வந்திருக்கணும் என்று கேட்குறது அப்படின்னு சொன்னால் கவுதி அவித்தின்னி, கவுதி அவித்தின்னி என்று சொன்னால் யார் வந்திருக்கணும், யார் வந்திருக்கணும். கவுதி அவித்தின்னி, யார் வந்திருக்கணும். கவுத யார் அவித்தின்னி வந்திருக்கணும். யார் வந்திருக்கணும், கவுத அவித்தின்னி. யார் வந்திருக்கணும் என்ற கேள்விக்கு யாருன்னு தெரியல சொல்லி பதில் சொல்லணும்னு சொன்னால் கவுத கியலா தன்ன. யாருண்டு தெரியல, கவுது கியலா தன்ன. கவுது கியலா யாருண்டு, தன்ன தெரியல, தன்ன தெரியல. கவுது கியலா தன்ன, யாருண்டு தெரியல. யாருண்டு தெரியல, யாரோ வந்திருக்கணும் என்று சொல்லணும்னு சொன்னால் யாரோ வந்திருக்கணும் என்று சொல்லணும்டா கவுதோ அவில்லா. யாரோ வந்திருக்கணும், கவுதோ அவில்லா, யாரோ வந்திருக்கணும். கவுதோ யாரோ வந்திருக்கணும், அவில்லா. கவுதோ அவில்லா, யாரோ வந்திருக்கணும். யாருண்டு கேளுங்க சொல்லி எப்படி சொல்லணும்டா கவுது கியல அகன்னு, கவுது கியல அகன்னு. கவுது கியல யாருண்டு அகன்னு கேளுங்க. கவுது கியல அகன்னு யாருண்டு கேளுங்க. கவுது கியல அகன்னு யாருண்டு கேளுங்க. அதை இப்படி நாங்கள் சொல்லலாம், அகன்னு கவுது கியல கேளுங்க. யாருண்டு அகன்னு கவுது கியல. உங்களை விரட்டா என்ன சொல்கிறதுக்கு ஒயாட்ட எண்ணலு. உங்களை விரட்டா ஒயாட்ட எண்ணலு. ஒயாட்ட எண்ணலு உங்களை விரட்டா. ஒயாட்ட எண்ணலு உங்களை விரட்டா. நீங்கள் தான் விரச்சோன்னீங்களா, நீங்கள் தான் விரச்சோன்னீங்களா என்று சொல்கிறதுக்கு ஒயாலு என்ன கியூவே. ஒயாலு நீங்களாம், என்ன கியூவே என்ன வேற கியூவே சொன்னீங்க. ஒயாலு என்ன கியூவே நீங்களாம் வேற சொன்னீங்க. ஒயாலு என்ன கியூவே நீங்களாம் வேற சொன்னீங்க. ஒயாலு என்ன கியூவே நீங்களாம் வேற சொன்னீங்க. இருக்க சொல்லுங்க கொஞ்சம், இருக்க சொல்லுங்க கொஞ்சம் என்று சொல்கிறதுக்கு சிங்களத்தில் இன்னைக்கு என்ன டிகாக், இன்னைக்கு என்ன இருக்க சொல்லுங்க, டிகாக் கொஞ்சம். இன்னைக்கு என்ன டிகாக் இருக்க சொல்லுங்க கொஞ்சம். இன்னைக்கு என்ன இருக்க சொல்லுங்க, டிகாக் கொஞ்சம். இன்னைக்கு என்ன டிகாக் கொஞ்சம் இருங்க, அவ இப்போ வருவா அல்லது அவர் இப்போ வருவார் என்று சொல்கிறதுக்கு டிகாக் கின்னு கொஞ்சம் இருங்க, யாதெங்கே அவ அல்லது அவர் இப்போ வருவார். டிகாக் கின்னு யாதெங்கே கொஞ்சம் இருங்க, அவர் இப்போ வருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அவரை யாருன்னு தெரியலன்னு சொன்னால் எப்படி நாங்கள் சிங்களத்தில் கதைக்கிறோன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் கதைக்கு ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.